ஹாய், இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். குடம்புளி போட்டு தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியில் குடம்புளியை போட்டு கொதிக்க வச்சுட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், குடம்புளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதுவும் வதங்கிறதுக்குள்ளே ஒரு ரசம் வச்சிடலாம். சைடில் மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கினதும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு எல்லாம் சேர்ந்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதில் இந்த குடம்புளி இருக்கு இல்லையா, கொதிக்க வச்சது, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுலேயே குடம்புளி போட்டு கொதிக்க வைக்கிறது கஷ்டம். அதனால் தனியாக கொதிக்க வச்சு ஊற்றிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மீன் வறுத்துடலாம். மீன் வறுத்து ஷீலா மீன், இது குட்டி குட்டி ஷீலா தான் கிடச்சிது இன்றைக்கி. ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு மேலே கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது ரசம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு நல்லா கையில் கரைச்சிட்டு இந்த அரைச்சதையும் ஊற்றி நல்லா கையில் கரைக்கணும். கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றலாம். குழம்பு சைடில் கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ மீன் போடுறது மட்டும்தான் பாக்கி. கொஞ்சமாக இந்த ரசத்தில் புளி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ கடுகு போட்டு தாளிக்க வேண்டியதான். மீனும் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த குடம்புளி போட்டு யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கற்றுட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ரசத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இப்போ மீனில் நல்லா மீனை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். மீனை போட்டு 10 நிமிஷத்தில் இறக்கிட்டோன்னா நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. செம்ம சாப்பாடு. மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரசமும் ஒரு கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வச்சு, ரசம் வச்சு, ஃபிஷ் ஃப்ரை வச்சு நாங்கள் திருப்தியாக சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய்.